ஏஷாதிபும்சகலசோதிபூர்வச்சந்திரம் ஸ்ரீமந்திரசிம்ம குருவரிய பலாத்யவங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுத்தன் குணாத்யன் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே வசுதேவ சுத்தம் தேவம் கம்சச்சாணூர்வர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். 9ஆம் அத்தியாயம் 34 ஸ்லோகம் பகவத்கீதை. இந்த அத்தியாயத்தில் பக்தி யோகம் முக்கியமாக பேசப்படுகிறது. பக்திக்கு விஷயமான பரமபுருஷனின் மேன்மையும் பக்தி யோகத்தின் ஸ்வரூபமும் இதில் வலியுறுத்தப்படுகின்றன. ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தைக கோச்சரஹா நாராயணஹா பரம் பிரம்மா கீதாசாஸ்திரே சமீரிதா என்று முதல் முன்னமே ஆளவந்தார் சாதித்துள்ளது நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயத்தில் மன்மனாபவமத் பக்தோ மத்யாரீமாம் நமஸ்குரு என்று சாரமாக உபதேசிக்கிறான் பகவான். ஸ்வமாஹாத்மியம் முதல் விஷயம், மனுஷ்யத்வே பரத்வம் இரண்டாவது விஷயம், மகாத்மனாம் மாஹாத்மியம் விசேஷா, நவமே யோகோ பக்தி ரூப பிரகீர்த்திதா. தன் அளவற்ற பெருமை யாரு? கண்ணனின் ஸ்வமாகாத்மியம், அவதாரத்தில் பரத்வம், மேன்மை துளியும் குறியாமை, மனுஷ்யத்துவே பரத்வம், மகாத்மாவான ஞானியின் ஏத்தம், மகாத்மனாம் விசேஷ, பக்தி யோகம், பக்தி ரூபா யோகா என்ற 4 விஷயங்கள் 9ஆம் அத்தியாயத்தில் பேசப்படுகின்றன. இவற்றுள் முதல் 3 விஷயங்கள் விரிவாக முன்பு சொல்லப்பட்டுள்ளவை. ஆகையாலே இந்த அத்தியாயத்தில் 4ஆம் விஷயத்திலேயே முக்கிய நோக்காகும். இதன் விரிவை மேலே அனுபவிப்போம். ஸ்ரீ பகவத்கீதை 9ஆம் அத்தியாயத்தில் கண்ணனின் பெருமேன்மை, மனிதனாக அவதரித்து பரத்வம் கொண்டமை, எம்பெருமானையே விரும்பும் மகாத்மா என ஞானியின் ஏத்தம், பக்தி யோகம் ஆக 4 விஷயங்கள் விளக்கப்படுகின்றன. முதல் 3ம் முன்னமேயே சொல்லப்பட்டவை. இங்கு சோதனம் பண்ணப்படுகிறார். பகவத் பக்தியே இவ்வத்தியாயத்தில் சாரமாக உபதேசிக்கப்படுகிறது. பகவத்கீதைக்கு பக்தியிலே நோக்கு, சரணாகதியிலே நோக்கு என்று 2 அபிப்பிராயங்கள் உண்டு. பக்திக கோச்சரஹா நாராயணஹா பரம்பிரம்மா என்று பக்தி ஒன்றுக்கே பரமாஞ்சிருப்பவன், பக்திகலபியன், பக்தியினாலேயே அடையத்தக்கவன் நாராயணனான பரம்பொருள் கீதா சாஸ்திரத்தில் நன்றாக சொல்லப்பட்டுள்ளான். இது ஆளவந்தாரின் சித்தாந்தம். ஆழ்வார்களின் அருட்செயல்களிடம், எம்பெருமானார் கத்தியங்களிடம் கீதைக்கு சரணாகதியிலே நோக்கு என்ற அபிப்பிராயம் வெளியிடப்பட்டுள்ளது. மன்மனாபவ மத்பக்தோ பவ மத்யாதி பவ மாம் நமஸ்குரு என்று பக்தியை கீதையில் நட்ட நடுவே வெளியிட்டிருப்பதால் இதிலேயே கண்ணனுக்கு முக்கிய நோக்கு என்ப நவராச்சாரியர்கள். இந்த அத்தியாயத்தில் பல அபூர்வமான விஷயங்கள் வெளியிடப்படுகின்றன. இவற்றை வெளியிடும் விதத்தில் இருந்து இங்கு பக்தியாகிற மோக்ஷோபாயத்திலேயே முக்கிய நோக்கு என்பது தெரிகிறது. முதல் 3 ஸ்லோகங்களில் பக்தியின் மகிமையை சாரமாக பேசுகிறான் கண்ணன். கீழ்ச்சொன்ன கர்மயோக ஞான யோகங்கள் போலல்ல இந்த பக்தி. இத்தை ஹிருதய குஹ்யதமம், மிகச்சிறந்த ரகசியம் என்கிறான். மேலும் அர்ஜுனா, நீ என் பெருமைகளை அசூயை இல்லாமல் ரசித்து கேட்டாய். ஆகையால் மிகவும் ரகசியமான விஷயத்தை
உனக்கு சொல்லுகிறேன் என்று பீட்டிகை எழுதுகிறான். குணங்களில் தோஷத்தை ஏழுவதை அசூயை என்றார். அது இவளிடம் இன்மையே முகக்குறிப்பால் உணர்ந்து கொண்டு பரமரகசியமான இந்த யோகத்தை இவன் அறியத்தக்கவன் என்று நிச்சயித்து, எதை அறிந்து என்னை அடைய தடையாய் உள்ளவைகளில் நின்றும் விடுபடுவாயோ, மிக ரகசியமான இந்த உபாசன ரூபமான ஞானத்தை, உபாசன வகை நடைமுறை அறிவுடன் கூட பொறாமையற்றவனுக்கு உபதேசிக்கிறேன் என்று முதல் முன்னம் கூறுகிறான் முதல் ஸ்லோகத்தில். இதை அறிய அர்ஜுனன் தக்க கொள்கலம் என்பது கண்ணன் முடிவு. இந்த பக்தி மோட்சத்துக்கு மிக உயர்ந்த சாதனம். செய்து தலைக்கட்ட இனியது பலத்தை நிச்சயமாக சாதித்து தரும். அதன் பின்னம் இது அழியாது என்றான் மேலே 9:2. இந்த உபாய விஷயத்தில் ஸ்ரத்தை இல்லாமல் இருப்போர் என்னை அடையாமல் ஆத்மநாசகரமான சம்சாரத்தில் உழலுகின்றனர் என்றும் கூறுகிறார். அஸ்ய தர்மஸ்ய அஷ்டதானாக புருஷாக என்பதை பகவத் வாக்கியம் இங்கு. அஸ்ய தர்மஸ்ய என்றாலே தனக்கும் எதிராயிருக்கையாலே என்றும், செயல்குற்றங்களை அடைய பொறுத்து தங்களை நல்வழி போக்கும் என்னை விட்டு தந்தாமுடைய விநாசத்தை சூழ்ப்பதான சம்சாரத்தை விரும்பி அவ்வழியே போகாதிருப்பார்கள் என்று நம்பிள்ளை ஈடு. பக்தி யோகத்துக்கு இட்டு பிறந்தவர் தரிப்பித்தவர் நாம். கண்ணன் இதற்கு இட்டு பிறந்தவர் இல்லை. எனினும் இதை பற்றி பேசுவது அவனுக்கு இனிக்கிறது. அதனால்தான் இந்த அஸ்ய தர்மத்தில் ஸ்ரத்தை இல்லாமல் ஆத்மநாசத்தை தேடிக்கொள்ளுகிறார்களே என்று வியந்து கூறுகிறான். அனுஷ்டிக்கும் காலத்தில் பரம போக்கியமாயிருப்பது சுசுகம் கருத்து முக்கியம் மிக மிக எதிராயிருப்பது பக்திக்கு விஷயமான புருஷோத்தவனை ஸ்மரிப்பதில் மேலான மிகவும் பிரியமான இன்பத்தை பக்தன் காண்கிறான். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டுள் வீடு தரும் அப்பொழுதை கப்போது ஆறா அவதம் பகவான். அவனுக்கு பக்தி திட்டிப்பதால் பஸ்யா என்று கூறுகிறான். இனிய பல ரசத்தை விட்டுவிட்டு வேப்பிலை சாத்தை விரும்புகிறார்களே என்று கண்ணன் வியப்பதாக தோற்றுகிறது. இந்த கண்ணனே உபதேஷ்டாவான ஆச்சாரியன். அவன் உபதேசத்துக்கு விஷயமும் தானே. ஆகையால் மிகவும் விரிவாக அருள் செய்கிறான். மத்த பரதரம் நான் கிஞ்சிதுஸ்தி, எனக்கு மேம்பட்ட தத்துவம் எதுவும் இல்லை. மைசர்வரும் புரோதம் சூத்திரே மணிகனாய்வா, ஒரு நூலில் கோக்கப்பட்ட மணிகளே, அந்நூல் தாங்குவது போல என்னால் எந்த உலகங்கள் யாவும் தரிக்கப்படுகின்றன. 7:7 என்று தன் ஒப்பற்ற பெருமையை முன்னமே சொன்னான். அகமேவ அபரம் தத்துவம், அகமேவ பரம் தத்துவம் என்று அத்திகிரிகளாடன் இதை நினைவூட்டுகிறது. 9ஆம் அத்தியாயத்தில் பக்திக்கு விஷயமான தன் பெருமைகளை முதலிலேயே 4-5 ஸ்லோகங்களில் சொல்லுகிறார். ஸ்ருதி ஆத்மாவை பற்றி கேட்பாய், மனதம் செய்வாய், இடையராது சிந்திப்பாய் என்று விரித்து மற்றோரிடத்தில் நாகமாத்மா புரோவசனே நிரப்யோதமே தயானுகுதா ஸ்ருதேனா, பரமாத்மா கேள்வி முதலிடத்தால் அடைய முடியாதவன் என்று சொல்லித்து ஒன்றுக்கொன்று முரணாக தோற்றும். இவ்வாக்கியங்களை ஒருங்கிடவே நமது ஆச்சாரியர்கள் அவதரித்தனர். ஸ்துதி சாயையில் பேசுகிறான் கண்ணன். இங்கு
மயா ததம் செல்வம் ஜெகதவ்யக்தமூர்த்தினா பாலினுள் வெண்ணெய் போல எல்லா பொருள்களிலும் வெளிக்கு தென்படாமல் அந்தர்யாமியாக உரைபவன் நான், என்னால் வியாபிக்கப்பட்டுள்ளன என்றும், மத்ஸ்தானி சர்வபூதானி விரைகளில் எல்லா பொருள்களும் என்னை பற்றி இருக்கின்றன என்றும் கூறிவிட்டு, நச்சமத்ஸ்தானி பூதானி பொருள்கள் என்னிடம் இல்லை, அகம் தேஷு நச்ச அவஸ்திதா அவைகளில் நான் இருக்கவில்லை என்று முன்கூத்தை வெறுப்பது போல் சொல்லுகிறான். மே யோகம் ஐஸ்வரம் பஷ்யா என்னுடைய அசாதாரணமான இயல்பான நியம சக்தியை பார் என்றும் கூறுகிறான். இந்த ஐஸ்வரம் யோகம் அவனுக்கு தனிப்பெருமையாகும். உடலில் ஜீவன் உள்ளது என்றும் ஜீவனிடம் உடல் உள்ளது என்றும் சொல்வது பொருத்தனை. ஆனால் சரீரத்தினால் தான் ஜீவனுக்கு தரிப்பு என்று சொல்ல முடியாது. ஆனாலும் சரீரம் ஜீவனுக்கு வேண்டியது ஒன்றாய் உள்ளது. ஒரு சரீரம் போனால் மற்றொன்று வந்து கொண்டே இருப்பதால் சரீரம் இல்லாமல் ஜீவன் இல்லை என்றே சொல்லலாம். சம்பந்தாத் ஸ்வாத்மலாபா சரீரத்தின் உறவினால் ஜீவன் பயனடைகிறது என்று ஜீவ சரீர சம்பந்தத்தை சொல்லலாம். சரீரத்தை கொண்டே ஜீவன் பல நரங்களையும் தேடிக்கொள்ள வேண்டியுள்ளது. நான் எல்லா பொருள்களிலும் வியாபித்துள்ளேன், எல்லா பொருள்களும் என்னை பற்றியே உள்ளன என்பதால் ஜெகத்தெல்லாம் பரமாத்மாவுக்கு சரீரமாய் உள்ளது தெரிகிறது. ஆனால் இந்த சரீர சம்பந்தத்தினால் அவனுக்கு பயனொன்றவில்லை. உலகங்களினால் அவன் தாங்கப்பட்டு அவத்தில் இருக்கவில்லை. ஜீவராசிகள் அனைத்தும் எந்திரம் உள்ளன. மத்ஸ்தானி சர்வபூதானி அவன் தரிப்பதனால் தான் உள்ளன. அவற்றின் சத்தை ஸ்திதி இருத்தல் நிலைத்தல் எல்லாம் அவனை பற்றியவை. ஆனால் குடம் அதில் உள்ள நீரையோ பாலையோ தாங்குவது போல உருவத்தினால் தாங்கவில்லை. அவன் தனது சங்கல்பத்தினாலேயே நினைவு மாற்றத்தினாலேயே தாங்குகிறான். அவன் நினைவினாலேயே எல்லாம் தாங்கப்படுவதால் தன்னை பூத பிருத்து என்கிறான். குடத்துக்கும் நீருக்கும் உள்ள ஆதாராதேய உறவு உலகத்துக்கும் பரமபுருஷனுக்கும் இல்லை. இதனால் ஜீவராசிகள் என்னிடம் இருக்கவில்லை என்கிறான். உள்ளவைகளை எல்லாம் என் சங்கல்பத்தினால் தரிப்பவன் தாங்குபவன் நான். பூதபிருத்து நச்ச பூதஸ்தா நான் அவைகளினால் தாங்கப்படவில்லை, அவற்றில் இல்லை. இதுவே அவன் விந்தைக்கு இடமான ஐஸ்வர்ய யோகம். ஆகாசத்தில் எப்போதும் சஞ்சரித்திருக்கும் காத்துக்கு அவலம்பம் ஊன்றுகோல் பிடிப்பு யாது? அது சஞ்சரிக்கும் இடம் அதற்கு அவலம்பம் அல்லவே. ஈஸ்வர சங்கல்பத்தினால் என்றோ சஞ்சரிக்கிறது. இந்த சங்கல்பமே காத்துக்கு அவலம்பமாகிறது. காத்தின் பிரவൃத்தி அந்த செயல் ஈஸ்வராதீனம். அதுபோல எல்லா பொருள்களும் இவனையே தாரகனாகவே நியந்தாவாகவும் கொண்டுள்ளன. ஜீவன் இவ்வுலகில் சம்சரிக்கையில் சரீரம் அவலம்பனமாகும். பகவானுக்கு பல பொருள்களையும் சரீரமாக சொன்னாலும் அவை அவனுக்கு அவலம்பமாவதில்லை. பொருள்களின் ஸ்திதி இவனதீனமாவது போல் அவை உண்டாவதற்கும் கண்ணனே ஆதிகாரம். இவற்றை பிரளய திசையில் தன்னுள் இழுத்து அடக்கிக் கொள்பவனும் அவனை. ஜீவராசிகளின் பிறப்பு அவரவர் வினை பயன் பற்றி அமையும். ஈஸ்வரன் கர்ம வினைக்கு அப்பால் பட்டவன். மேலே மனுஷத்து வரத்வம், இது என்பருமாவுடைய மகாத்மியம். இரண்டாவது மனுஷத்தே வருத்தம் உபாதிக்கப்படுகிறது. நான் பூத மகேஸ்வரன்,
எல்லா ஜீவராசிகளுக்கும் மகேஸ்வரம். ஆயினும் மனித உருவில் பிறப்பதால் மூடர்கள் என்னை எல்லாத்திற்கும் மேலான பரமபுருஷன் என்று அறியாமல் மனிதன் என்று எண்ணுகிறார்கள். அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனமாஷ்டித்தம் என்று பகவத் வசனம் இங்கு. மனித உருவில் பிறப்பதால் உருவத்திலும் மட்டிலுமே ஒற்றுமை. அவரது விக்கிரகம் அப்ராக்கிருத்தமான நமது போல பஞ்சபூதங்களால் ஆனதல்ல. திவ்யமங்கல விக்கிரகமும் மூடாக பரம்பாவம் அஜானந்தா உயர்ந்த இயல்பை மதியற்றவர்கள் அறியவதில்லை. அபரிமிதமான சீலம், வாத்சல்யம், கருணை முதலிய கொண்டாடத்தக்க குணங்களுடன் மனிதன் போல நடந்து கொள்வது வருத்தத்தின் அடையாளம். இதை கொண்டே பாமரர்கள் அவனை பெருமைப்படுத்த பார்க்கின்றனர். மேலே 19வது ஸ்லோகம் முதல் மகாத்மாக்களின் பெருமை பேசப்படுகிறது. பகவத் ஸ்வரூபம் 10, பாமர ஸ்வரூபம் 11. இவர்களை தெய்வீம் பிரகிருதி மாஸ்கித்யா ஒவ்வொருவரும் என்று கொண்டாடுகிறான் பகவான். முன்பு சொன்ன மூடர்கள் அசுரஸ்வபாவம் படைத்தவர். இங்கு சொல்லப்படுவத பரம சாத்விகர்கள். சாஸ்திர விஸ்வாசம் நம்பிக்கை, பகவானிடம் அன்பு, பக்தி முதலிய இயல்புடையவ தாம் படக்கூடிய கஷ்டங்கள் தமது வினை பயன் என்று திருடமாக நம்புவார்கள். இப்படி நினையாமல் பகவானிடம் அவதாரப்படுபவன் அசுரன். இங்கு செல்லப்படுவன் நித்தியயுக்தன், எப்போதும் கண்ணனை பாடிக்கொண்டு திருட சித்தத்துடன் எப்போதும் அவருடன் கூடியிருக்க ஆசைப்படுவன். 9 சேத்தனா சேத்தன விசிஷ்டனான அறிவுள்ள அறிவற்றா எல்லா பொருள்களுடன் அவற்றின் ஆத்மாவாய் எப்போதும் கூடியுள்ளவன். பகவானை அறிந்து உபாசிப்பவனை மகாத்மா என்கிறான். இவ்வுலகங்களை எல்லாம் படைத்து நடத்துவன் நானே. வேறு முதலாய் வித்தாய் நிற்பவன் நானே. இப்படி அறிந்து வேறுதலும் நெஞ்சு செல்லாமல் என்னுடனே நினைவினால் கூடியிருப்பவனுடைய யோகக்ஷேமங்கள் எல்லா தரங்களும் என்னுடைய பொறுப்பாகும். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏதனால் பரிமாதனே ஏழாம் நித்யாவியத்தானாம் யோகக்ஷேமம் பகாமியம் 9:22. மற்ற தெய்வங்களோ பிதிருக்கள் பூர்வீகாசங்களோ தொழுபவர்களும் அவற்றுள் உள்ளுரை ஆத்மாவாக உள்ள என்னையே தொழுகிறார்கள். அவர்கள் என்னை விதிப்படி நானே பரம்பொருள் என்ற அறிவுடன் பூஜியாததால் அவர்கள் பூஜிக்கும் விஷயங்களையே அடைகிறார்கள். என்னை அறிந்து பூஜிப்பவர் என்னையே அடைகிறார்கள். மாமேவைய பிரபத்தின்தே மாயாமே தாம் தரந்தித்தே. நான் ஆராதனைக்கு மிகவும் எளியவன். ஏதாவது ஒரு படத்தையோ இலையையோ பூவையோ அல்லது நல்ல நீரையோ உள்ளன்புடன் தந்தால் உகந்தேற்கிறேன். பத்தம் புஷ்பம் பலம் தோயன் ரூமை பக்தா பிரயற்றி கதகம் பக்தி வரும் கிருஷ்ணால் பிரயதாத்மனா சுகரம். இது பக்தி சரீரத்தில் சேர்ந்தது. இதையே மத்யாஜி என்றதில் கண்ணன் கூறுவதாக கொள்ளலாம். எம்பெருமானின் திருவாராதனத்துக்கு ஆளிடாமல் தானே செய்ய வேண்டும். தனக்கு இனியனான பெண்ணுக்கு விடுதலை செய்து உகப்பவன் அதற்கு வேறாளை விடுப்பான. இறைவனுக்கு படைத்த மீதத்தை உண்ணாமல் வேறு பொருளை உள்பவன் பாபத்தையே உண்கிறான். கோவிலில் நடக்கும் பூஜை பரார்த்தம் எனப்படும். லோக க்ஷேமத்துக்காக பொதுவான பூஜை. சுவார்த்த பூஜை தனது குடும்ப நலத்துக்கானது. தானே செய்தாக வேணும். ஸ்ரீ கீதை
ஒன்பதாம் அத்தியாயத்தில் பக்தியை பற்றி விவரித்து வருகையில் தான் ஆராத்திய சுலபன் என்பதை சொல்லி தர்மானுஷ்டானமாக நீ எதையெல்லாம் செய்வாயோ யஜ்யம், தானம், தபசு முதலியன இவற்றையும் உண்பது மற்ற செயல்களையும் கிருஷ்ணார்ப்பணம் என்று செய்வாயாக. இப்படி பத்தத்தவனாய் செயல்பட்டு புண்ணியபாபலங்களை பெறாமல் என்னையே அடைவாய் என்கிறான். சமூகம் சர்வபூதேஷு 29. எனக்கு நண்பனோ பகைவனோ கிடையாது. எனக்கு எல்லாரும் சமம். ஒழுக்கத்தில் குறைந்தவனாயிரம் வேறு பலனை கோராமல் என்னிடம் அன்பு செய்பவன் என்னால் மேலானவனாக கருதப்படுகிறான். அவன் விரைவில் தர்மாத்மாவாக நல்ல ஒழுக்கம் உள்ளவன், பாபமற்றவன் ஆகி மோட்சம் அடைவான். அர்ஜுனா, என் பக்தருக்கு குறைவும் வராது என்று நீ கவலை விடுவாயாக. தன் பக்தர்கள் சப்தத்தை தன்னை அடியமாறியும் காக்கும் இயல்புடைய கண்ணன் இப்படி சொல்லுகிறான் என்று சொல்லி 34வது ஸ்லோகத்துடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். இதில் பக்தி ஸ்வரூபத்தை பரிஷ்கரித்து தருகிறான் கண்ணனம் பெறுவான். கடைசி ஸ்லோகம். வன்மனாம் பவ மத்பக்தோ மத்யாதீயமாம் நமஸ்குரு மாமேவேஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணம். என்னிடம் இடவிடாமல் நெஞ்சை செலுத்துவாயாக மன்மனாபவா. மேலும் என்னிடம் மிக்க அன்புடையவனாய் ஆவாயாக மத்பக்தா. அன்புடன் என்னை பூஜிப்பாயாக மத்யாஜி. ஆராதிப்பாய். அன்புடன் என்னை வணங்குவாய் மாம் நமஸ்குரு. என்னையே மேலான இருப்பிடமாக கொண்டவனாய் ஆமேவேஷ்யசி யுக்த்வைவம். என்னை பற்றி இருப்பதையே பயனாக கொண்டவன். இப்படி நெஞ்சை பயிற்றி பழக்கி என்னையே வந்தடைவாய். ஆத்மானம் மத்பராயணா மாமேவ ஏஷ்யசி. பகவானை பற்றி பிரத்யக்ஷ அனுமான சப்தஜன்யமான அறிவினால் அறிய முடியாது. நம் கண்களுக்கு அவன் நேரில் இலக்காவதில்லை. புகை உள்ளதை கண்டு நெருப்புள்ளது என்று அனுமானிப்பது போல அவனை அறிய முடியாது. இது பானை என்று ஒருவன் சொல்லும் சொல்லால் சப்தத்தால் பானையை அறிவது போல பகவானை அறிய முடியாது. சாஸ்திரயோனித்வாத் என்ற வியாசசூத்திரத்தின்படி வேதமாகிற சாஸ்திரத்தின் மூலம் மட்டுமே அவனை அறிய முடியும். வேதாந்தத்தில் கூறியுள்ளதை ஒரு சதாச்சாரியன் உபதேசிக்க கேட்டு ஏற்படும் சப்தஜன்யமான அறிவு உண்டாக வேண்டும். வேதார்த்தத்தை விளக்க வந்த பல கிரந்தங்கள் மூலம் பகவானை அவன் ஸ்வரூப ரூப குண வைபவங்களை அறிய வேண்டும். இப்படி அறிவது ஒரு அனுபவம். இது க்ஷணிகமாயினும் நொடிப்போதே உள்ளது. அது ஒரு சம்சாரத்தை ஜீவனிடம் ஏற்படுத்துகிறது, சம்ஸ்காரத்தை ஜீவனிடம் ஏற்படுத்துகிறது. இதன் பயனாய் அந்த அனுபவத்தை அறிந்ததை மீண்டும் நினைத்து பார்க்க முடியாது. இதை சம்ஸ்மிருதி என்பர். அதாவது ஆச்சாரியன் உபதேசித்த சாப்த ரூபமான அனுபவத்தை சம்ஸ்கார பலத்தால் ஸ்மரிக்க வேண்டும். அவன் சொல்லி நாம் மறிந்தனை மீண்டும் மீண்டும் சிந்தையில் கொள்ள வேண்டும். நின்னை நினைந்து நினைந்து என்பது போல எவிடாமல் தைலதாரை போல ஸ்மரித்துக் கொண்டே நினைப்பதிருப்பது தியானமாகும். இதுவே உபாசனம். இந்த எண்ண தொடரில்
ஸ்மிருதி பரம்பரையில் பகவானை தவிர வேறு விஷயம் கலக்கக்கூடாது. அவனுடைய கல்யாண குணங்கள், திருமேனி அழகு, திவ்ய சேஷ்டிதங்கள், திருவிளையாடுகள் இம்மட்டுமே நினைவு தொடருக்கு விஷயமாக வேண்டும். இந்நினைவு அவரிடம் மிக்க அன்புடன் அமைய வேண்டும். இப்படி மனதை பயின்று பழக்க வேண்டும். இப்படிப்பட்ட அறிவே ஸ்மிருதி, தியானம், உபாசனம், பக்தி எனப்படுகிறது. பக்திஷ்ட ஞான விசேஷா என்பன் ஒரு பாஷ்யக்காரர். இப்படி அனுதினமும் சத்வகுணம் மேலிடும் போது எம்பெருமானை நினைந்து வந்தால் பக்தி முதிரும். நெஞ்சால் அவனை கூடும் போது தரிப்பும், அவ்வனுபவம் இல்லாத போது தெரியாமையுமான நிலை பரபக்தி எனப்படும். இந்த நிலையிலிருந்து நினைவில் ஒரு தெளிவு ஐசத்தியம் பிறக்கும். இந்நிலையில் பகவானை மனக்கண்ணால் சாட்சாத்கரிப்பது பிரஞானமாகும். இந்த அறிவின் முதிர்ச்சியே பரமபக்தியாகும். பரமபக்தியில் ஆர்த்தி சொல்லி முடியாது. முதல் 98 திருவாய்மொழிகளில் ஆழ்வாரின் நிலை பரபக்தி, 99வது சூழ்வி சும்புணிமைகளில் பிரஜானம், கடைசி முனியினில் அனுபவம் பரமபக்தி. கண்ணன் பக்தி சரணம், பக்திக்கு உகப்பவன், அன்புக்கு ஏங்குபவன், கட்டுப்படுபவன். மத்பக்தசன்னு மாமனஸ்வரா, மத்பக்தசன்னு மன்மனாபவா. பக்தனாயிருந்து கொண்டு அன்புடன் பிரீத்தியுடன் என்னை மரணம் பண்ணு என்றவன் சொல்லுவதாக இங்கு பாஷ்யம் அமைந்துள்ளது. இப்படியே மத்பக்தசன்னு மத்யாஜி, மத்பக்தசன்னு மாம் நமஸ்குரு என்று நியமிக்கிறான். பகவானை வழிய அடையத்தகுந்த மேலான ஸ்ரேயஸ் எதுவும் இல்லை என்று அவனையே பரமப்பிராப்தியமாக கொள்பவன் அவனையே அடைவான் என்பது திண்ணம். மாமே வைஷ்யசி, என்னையே அடைவாய் என்கிறான் கண்ணன். இங்கு கீதாபாஷ்யத்தில் மன்மனாபவா மை சர்வேஸ்வரேஸ்வரே என்று தொடங்கி பகவானின் அப்பிரமேயமான பெருமைகளை வாழாரப் பேச்சு இப்படிப்பட்ட எந்திரம் என்று காட்டுகிறார் பாஷ்யக்காரர். என்னை சர்வேஸ்வரனான என்னை நீ அன்புடன் பஜித்து என்னையே அடைவாய் என்று பகவான் ஸ்பஷ்டமாக அளிக்கிறான். இதனால் பிரம்மம் என்று பெருமை பெற்று பகவான் வேறு, அவனை அடைபவனான சேத்தனன் வேறு என்பதும் தெளிவாக பெறப்படுகிறது. பக்தி யோகம் அத்வைத்த கொள்கைகளுடன் இணையாது. இதனால் கீதையில் கண்ணன் விசிஷ்டாத்வைதத்தையும் உபதேசிக்கிறான் என்று உணர வேண்டும். ஆரம்பித்தாம் பெரியேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியத்தாம் வந்தே குருகரம் தராம்.